Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பூண்டு சட்னி. அதாவது என்னன்னா இது பணியாரம் இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷன். இது வந்து நீங்கள் 2 weeks வரைக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்னா பூண்டு தக்காளி அதாவது என்ன புளியும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம், வரமிளகாய் இது 3 தான் காம்பினேஷன். அதாவது என்னன்னா எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூண்டு சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு 2 அல்லது 3 பூண்டு எடுத்துக்கலாம். இது வந்து என்ன நாட்டு பூண்டாக நம்ம எடுத்துக்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 20 வரமிளகாய் எடுத்துக்கோங்க, 3 அல்லது 4 தக்காளி, பெரிய சைஸாக இருந்தால் 3 தக்காளியே போதும். இது கூட கொஞ்சமாக நம்ம புளி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். ஃபஸ்ட்டு வரமிளகாயை நம்ம வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடணும். இது வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறோம். லைட்டாக அந்த நெடி வர மாதிரி இருக்கும், அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து உப்பி வர மாதிரி இருக்கும். இது வந்து கரெக்டான பதம். நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது எல்லாமே பலூன் மாதிரி அப்படி ஆகிட்டே வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே பேனில் நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். இது வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கு நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து இன்னும் தோலும் இருக்கும். ஆக்சுவலாக தோலும் வந்து நான் சேர்த்து தான் வந்து இது பண்ணியிருக்கிறேன். நிறையா இருக்காது, 1-2 தோல் அப்படியே இருக்கும். நாட்டு பூண்டில் வந்து என்னென்னா கொஞ்சம் தோலோடையும் நம்ம சேர்த்து போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் நான் தோலோடு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். வெளியில் வைக்கிறதுனா ஒரு 3 நாள் வரைக்கும் நம்ம வெளியில் வச்சுக்கலாம். இது கூட நம்ம இப்போது உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். அதாவது பூண்டினோட வாசம் வந்து நல்லா வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதுக்கு நம்ம 4 தக்காளி எடுத்துருக்குறோம். இந்த தக்காளி வந்து என்னென்னா காரத்தை வந்து அதாவது பூண்டினோட காரம் வரமிளகாய் காரத்தை வந்து டாமினேட் பண்ணிடும். காரம் ஜாஸ்தி தெரியாது, அதனால் நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். என்னென்னா நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தது எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து 1 நாள் 2 நாள்லாம் நம்ம எண்ணெய் வந்து ஜாஸ்தி விட வேண்டியதில்லை. இப்போ நல்லா வதக்கியாச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து பூண்டு புளி வரமிளகாய் 3யுமே வதக்கி வச்சுருக்கிறோம். இப்போ அது எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு புளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஒரு பெரட்டி 1 நிமிஷம் வரைக்கும் இருந்தாலே போதும். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறட்டும். இப்போ அரைச்சி எடுத்து வச்சுட்டோம். சட்னிக்கு தேவையான தாளிக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு தாளிக்கிற கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன் நல்லா பொரியிட்டோம். கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம். இது கூட நீங்கள் வரமிளகாய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம். சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். சுவையான பூண்டு சட்னி ரெடி. பூண்டு சட்னி எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானுங் கெடும். விளக்கம். கடிந்து அறிவுரை கூறும் பெரியோரின் துணையில்லாத பாதுகாப்பற்ற மன்னன் தன்னை கெடுக்கும் பகைவர் எவரும் இல்லாத போது தானாகவே கெட்டழிவான்.